நம்ம இன்றைக்கி டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம் இதுக்கு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குக்கரில் மட்டன் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் 6 விசில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி 4 தக்காளி, பெரிய வெங்காயம் 4, பச்சை மிளகாய் 3 நறுக்கி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா வீட்டில் ரெடி பண்ணது 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், சோம்பு 1/4 டீஸ்பூன், பொரிஞ்சு வர பக்குவத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு அதிகமாக கிடைக்கும். நல்லா மட்டன் வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சைடில் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம பக்குவம் பார்த்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.